கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்தினுடைய ஒரு சில இடங்கள்ல மழை பெய்ததாகவும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியதாகவும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்கள்ல 2 - 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமா இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. தமிழகத்துல அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் மதுரை விமான நிலையத்துல 41 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கோயம்புத்தூர் விமான நிலையத்துல 22.6 டிகிரி செல்சியஸா இருந்திருக்கு. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு அந்த எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமா ஜூலை 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜூலை 12 முதல் 14 வரை தமிழகத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜூலை 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் தமிழகத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடை பொறுத்தவரை ஜூலை 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரியிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னும், இந்த தேதிகளில் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாகவும் இருக்கும் போது தமிழகத்தினுடைய ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் அப்படின்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. சென்னை மற்றும் புறநகர பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை இன்றைய தினம், அதாவது ஜூலை 10ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும், நகருடைய ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல ஜூலை 11ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும், நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் 37 - 38 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் 27 டிகிரியில இருந்து 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர பகுதிகளில் ஜூலை 10 முதல் 14 வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 - 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் ஜூலை 10 முதல் 14 வரை மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு, தென்மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 - 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அரபிக்கடல் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஜூலை 10 முதல் 14 வரை மத்திய மேற்கு, அதை ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 - 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்னு, இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால மேற்குறிப்பிட்ட நாட்கள்ல மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.